வணக்க மக்களே, வெல்கம் டு தி பிரின்சஸ் ஷோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2024ஓட டாப் 5 தமிழ் மூவிஸோட லிஸ்ட் தான். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லுவேன். நம்ம எதிர்பார்த்த ஸ்டார்ஸோட படங்கள் அப்படின்றதெல்லாம் மண்ண கவுனதையும் பார்த்தோம். அதே நேரத்துல மேக்கிங் வைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ரீல்ஸோட கதம்பங்களா சேர்த்து ஒரு படத்தை கொடுக்கறது அண்ட் ரொம்பவே டெம்ப்ளேட் படி போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்துருந்துச்சு. சில படங்கள் இன்ஃபேக்ட் நல்ல வரவேற்பை கூட பெற்றிருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு சில படங்கள் தங்களோட கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு 5 படங்கள் தான் சொல்ல போறேன். ஸோ இது கலெக்ஷனை பேஸ் பண்ணி இல்ல, அதுவும் முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியனை பேஸ் பண்ணி தான். ஸோ 5ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற தமிழ் மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா. அதுவும் அரக்கோணம் சைட்ல இருக்கக்கூடிய 2 டீம், அதுவும் ஜாதி ரீதியா பிரிஞ்சிருக்கக்கூடிய டீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 2 டீம்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ரைவல்ரி, அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போகும். ஜாதி வேறுபாடுகள் இல்லாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பேசின ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த கிரிக்கெட்டிங் காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. என்ன இந்த படத்தோட லெங்த் அப்படின்றது கொஞ்சம் பெருசா இருக்கும், பட் ஸ்டில் இந்த படம் வந்து ஒரு டீசென்ட் வாட்சா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். 4ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் வாழை. இந்த படம் வந்து மாரி செல்வராஜோட டைரக்ஷன்ல வந்த ஒரு படம். அவரோட லைஃப்ல நடந்த ஒரு டிராஜிக் இன்சிடென்ட்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஸ்டார்டிங்ல இந்த கதை போகும்போது 2 பசங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் போகும். பட் அதுக்கு இடையே வந்து அந்த பசங்களோட வாழ்க்கை, அவங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த டிராஜிக் இன்சிடென்ட் அப்படின்றது வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர ஹெவி ஆர்ட்டோட தான் நிறைய பேர் வெளியே வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் கண்டிப்பா டாப் 5ல இருக்கிறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். அடுத்ததா 3ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் வந்து லவ்வர் மூவி தான். இந்த படத்துல மணிகண்டன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி ரொம்ப டீடைல்டா சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் மணிகண்டன் நடந்துக்கிற நிறைய காட்சிகள்ல ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல நம்மள அறியாமலே பண்ண சில விஷயங்களா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு விதமான கில் ட்ரிப் கொடுத்த ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மணிகண்டனோட அந்த எலிவேஷனுக்குலாம் வந்து கை தட்டின ஒரு குரூப்லாம் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த பொண்ணை தப்பா பார்த்த குரூப் அப்படின்றதுமே இருக்கதான் செய்யறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமாட்டி இந்த படத்தை நீங்களே பார்க்கும்போது இந்த படத்துல என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்றத கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் லப்பர் பந்து. இதுவும் கிரிக்கெட்டை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை தான். ஆனஸ்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்கு முன்னாடி ப்ளூ ஸ்டார் வந்திருக்கும். ஸோ ப்ளூ ஸ்டார் மாதிரியான ஒரு கதையா தான் இருக்க போகுது, பெருசா புதுமெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த படத்தை நான் போய் பார்க்க போனேன். பட் இந்த படம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஹை மூமெண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல விஜயகாந்தை பத்தி படம் முழுக்கவே ரெஃபரன்சஸா வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படமா இருந்துச்சு. எல்லா தரப்பு ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா இது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த வருஷத்தோட டாப் மூவி என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மகாராஜா தான். விஜய் சேதுபதி நடிப்புல வந்த ஒரு படம். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் இன்ஃபேக்ட் வந்து ஓல்டு பாயோட ரெஃபரன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ரெட்டையோட ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த படத்துல அந்த டைம் லைனை ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த டைம் லைன்ல என்ன நடக்குது, எப்படி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்றது எல்லாமே உண்மையிலே ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா எடுக்கப்பட்ட ஒரு படம். கண்டிப்பா வந்து ஒரு ஒர்த்தி வாட்சா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஆடியன்ஸ் அப்படிங்க ஜப்பான், சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல கூட இந்த படத்தை வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வருஷத்தோட டாப் மூவி என்ன பொறுத்த வரைக்கும் மகாராஜா தான். இதை தவிர இந்த வருஷத்துல ஒரு சில ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதோமுகம், இன்னொன்னு ஜமா அண்ட் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த 3 படமும் கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். பட் நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்த ஒரு படம். கலெக்ஷன் ரீதியா பெருசா போகுது அப்படின்றதையும் தாண்டி ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி லக்கி பாஸ்கரை பத்தியும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா இது ஒரு தெலுங்கு மூவியா இருந்தாலும் ஒரு பயங்கர குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டா இருந்துச்சு. மலையாள மூவிஸ் எதையுமே நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதுக்கு ஒரு தனி வீடியோவே வச்சிருக்கேன். அதுல 5 சொல்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அந்த வீடியோ அப்படின்றதும் வந்து கூடி சீக்கிரம் வரும். உங்களோட டாப் 5 என்ன அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.